மதுரையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கல்விக்கு நிதி கொடுக்கவில்லை என தமிழக முதலமைச்சர் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டுகிறார். பிரதமர் மோடியை சந்தித்து மாட்டுத் தரகர் போல் கைக்குலுக்கி பேசிய போது நிதி பற்றி பேசி அதை வாங்கி வந்திருக்கலாமே. 3 முறை நிதி ஆயோக் கூட்டங்களை புறக்கணித்துவிட்டு இப்போது மட்டும் அந்த கூட்டத்திற்கு சென்றது ஏன்? தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசிடம் இருந்து பெற முடியவில்லை என்றால் ஸ்டாலின் கைகளில் இருக்கும் அதிகாரத்திற்கு என்ன பெயர்? வயிற்றிலும் வாயிலும் அடித்துக்கொண்டு புலம்புவதற்காகவா மக்கள் உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர்? நிதி கொடுக்கவில்லை என்றால் எதற்காக மத்திய அரசுக்கு வரி செலுத்துகிறீர்கள்? வரி செலுத்தாமல் நிறுத்தினால் மறுபடியும் அமலாக்கத்துறை வரும். அமலாக்கத்துறை வந்தவுடன் மீண்டும் பிரதமர் மோடியை நோக்கி செல்வார் முதல்வர். ஸ்டாலின் தந்தை பெயரில் நூலகம், நினைவிடம், சிலைகள் கட்டுவதற்கு மட்டும் நிதி எங்கிருந்து வருகிறது? அவரது பரம்பரை சொத்துக்களை விற்றா இதையெல்லாம் கட்டியிருக்கின்றனர்? முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டசபையில் 3 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி அளித்துள்ளோம் என்று கூறியுள்ளார். 1,00,000 போராட்டங்களை மக்களுக்குள் திணித்தது யார்? 1,00,000 பிரச்சனைகளை மக்களுக்கு கொடுத்துவிட்டு நல்லாட்சி நடத்துகிறோம் என்று கூறுவது வெட்கக்கேடு என்றும் சீமான் கூறியுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்துவதற்கு வசதியாக கோவில் நிர்வாகம் தங்கத்தேர் இழுப்பதற்கு 3,500 ரூபாய் கட்டணம் நிர்ணயித்து வசூலிக்கிறது. இந்நிலையில் தங்கத்தேர் இழுப்பதற்காக அதிமுக மாநில மருத்துவ அணி இணை செயலரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சரவணன், திருவள்ளூர் திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன் மனைவி செல்வி உட்பட மொத்தம் 5 பேர் கட்டணம் செலுத்தியிருந்தனர். தேர் இழுக்கும் நிகழ்வில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சரவணன், மாநில மகளிர் அணி செயலர் நடிகை காயத்ரி ரகுராம், திமுக நகர செயலர் ரவிச்சந்திரன் மனைவி செல்வி உட்பட 10க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமியின் படத்தை கையில் வைத்துக்கொண்டு 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக வேண்டும் என அதிமுகவினர் கோஷம் எழுப்பினர். இதற்கு திமுகவைச் சேர்ந்த செல்வி மற்றும் சக உபயதாரர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கோவிலில் அரசியல் செய்யக்கூடாது, பழனிசாமி முதல்வராக வேண்டும் என கோஷம் போடக்கூடாது என தகராறு செய்தனர். தகவல் அறிந்ததும் போலீசார் இரு தரப்பினரையும் சமரசம் செய்து வைத்தனர். பின்னர் தேர் இழுப்பு நிகழ்ச்சி நடந்து முடிந்தது. பிரதமரின் விவசாய உதவித்தொகை பெறுவதற்கு தமிழகத்தில் தகுதியுள்ள 2 லட்சம் விவசாயிகள் ஏக்கத்துடன் காத்திருப்பதாக கூறப்படுகிறது. லஞ்ச வழக்கில் சிக்கியவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கையை தாமதப்படுத்தும் வகையில் அதிகாரிகள் அவர்களுக்கு மறைமுகமாக உதவுகின்றனர் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி அதிருப்தி தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி ஆங்கில வழி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் உட்பட அனைத்து நலத்திட்டங்களும் வழங்கப்படும் நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளி ஆங்கில வழி மாணவர்களுக்கு அவை கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக நிலவுகிறது. தமிழகம் முழுவதும் தெருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ய 200 கால்நடை மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் தெருநாய்கள் எண்ணிக்கை பெருகியபடி உள்ளது. அவை மனிதர்களை கடிக்கும் சம்பவங்களும் அதிகரித்தபடி உள்ளன. எனவே தெருநாய்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி பிராணிகள் நல வாரியம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் கொரோனா பாதிப்பால் 65 வயது நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 69ஆக உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் முதல் கொரோனா தொற்றில் புதிய வகை பரவ துவங்கியுள்ளது. ஹாங்காங், சிங்கப்பூர், ஜப்பான், சீனா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் தொற்று பாதிப்புகள் அதிகமாக பதிவாகி வருகின்றன. தமிழகத்தில் 69 பேர் உட்பட நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது வரை பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் முதல் முறையாக முதியவர் ஒருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளார். கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக எம்எல்ஏ அசோக்குமார் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் செங்குட்டுவன் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டசபைக்கு தேர்தல் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி தொகுதியில் அதிமுக சார்பில் அசோக்குமார், திமுக சார்பில் செங்குட்டுவன் போட்டியிட்டனர். 794 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் அசோக்குமார் வெற்றி பெற்றார். இவரது வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வேட்பாளர் செங்குட்டுவன் வழக்கு தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் இன்று நடக்க இருந்த பாதுகாப்பு ஒத்திகை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக இந்த பாதுகாப்பு ஒத்திகை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ராஜஸ்தான், குஜராத் மற்றும் ஜம்மு காஷ்மீர் அரசுகள் தெரிவித்துள்ளன.
மேலும் அடுத்த பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் ஜூன் 3ஆம் தேதி பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முரித் விமானப்படை தளம் மீதான தாக்குதலில் ட்ரோன்கள் சேமித்து வைக்கப்பட்ட நிலத்தடி வளாகம் தகர்க்கப்பட்டது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வாயிலாக தெரியவந்துள்ளது. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் உள்ள மணிப்பூரில் மீண்டும் ஆட்சி அமைக்க பாஜக முயற்சித்து வருகிறது. புதிய அரசமைக்க 44 எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளதாக ஆளுநர் அஜய்குமார் பல்லாவை சந்தித்த பாஜக எம்எல்ஏ தோக்சோம் ராதேஷாம் சிங் தெரிவித்துள்ளார்.